இன்றைக்கு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு பலி செலுத்துகிறாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறாங்க. காயின் ஆபேல் என்பவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை, அதாவது பலியை காணிக்கைகளை செலுத்துகிறார். தேவனை எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் என்று ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு காணிக்கைகளை பலிகளை செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ரெண்டு வேலைகள் செய்கிற ரெண்டு பிள்ளை, ஆதாமுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள், அவங்க ரெண்டு பிள்ளைகள் தொழில் செய்யணும். தொழில் செய்து தன்னுடைய தொழிலில் வேலையில அவர்கள் காணிக்கைகளை பலிகளை செலுத்தி வருகிறார்கள் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகிய காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று நின்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபலை பெற்றார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், ஆடு மேய்க்கிறவனாக மாறினான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று சொல்றான். என்ன தொழில் செய்யறான்? விவசாயம் பண்ணுகிறான். இது எப்போதுல இருக்கு? விவசாயம் ஆதியிலிருந்தே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ரெண்டு பிசினஸ் மேன், அந்த காலத்திலே ரெண்டு பிசினஸ் மேன் உருவாக்கப்படுகிறாங்க. ஆதாமுக்கு மனுஷனுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க. ஆபேல் ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்க்கிறவங்க ஒரு பெரிய வியாபாரம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கறி ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு, ஒரு ஆண்டு 20,000 வரைக்கும் போகும். சாதாரண ஒரு ஆடு 20,000 15,000 ஆடு. அது மாத்திரமல்ல, ஆடு மேய்க்கிறவர் ஆட்டுடைய தோல், ஆடுடைய தோல்னால லெதர்ல செப்பல், பெல்ட்டு, பர்ஸு, கோட்டு, ரெயின் கோட்டு, இந்த மாதிரிலாம் பல தோல்கள். அந்த செட்டில் பக்கத்தில் பெரிமேட் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து வேலூர், ஆம்பூர், இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் தோலில் செய்யப்படுகிற பொருட்கள், பேக் எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த தொழிலை முதலாவதாக ஆடு மேய்க்கிறவன், வியாபாரி தொழில் யார் செய்யறாருன்னா ஆபேல் வந்து செய்யணும். ஓகேங்களா? ரெண்டாவது காயின் வந்து விவசாயம் பண்ணணும். அக்ரிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவசாயம் பண்ணுகிறான். ரெண்டு தொழில் செய்கிறதான வியாபார மாறுகிறார்கள். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுகிறது. சில நாள் சென்ற பிற்பாடு 3ஆம் வசனத்திற்கு காயின் நிலத்தில் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். விவசாயம் பண்ண உடனே, விவசாயம் பண்ணா அது எல்லாமே கனிகள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழம், கொய்யா பழம், பப்பாளி பழம் இருக்கும், அரிசி தானியங்கள் எல்லாம் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, அதுதான் நம்ம வந்து பொங்கல், தமிழ்நாட்டில் பொங்கல் இல்லை. பொங்கல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அறுவடை செய்கிறோம். பொங்கல் என்று சொன்னால் அறுவடை செய்கிறோம். அறுவடை செய்யும் போது காணிகைகளை, கனிகளை, ஆண்டவர் காணிக்கையை கொண்டு வரும். கனிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க விவசாயம் பண்ணி அந்த பொருட்களை கொண்டு வர. 4ஆம் வசனத்தில் படிக்கும். 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு பேருக்கு காயினும் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலு அவன் தலையீட்டுகளை, ஆடு மேய்க்கிறதான தலையீட்டுனா நம்ம பாஷையில தலைச்ச பிள்ளை, முதல் பிள்ளை. நம்ம பாஷையில முதல் பிறந்த பிள்ளை, தலைச்ச பிள்ளை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தலையீட்டுகள், முதல் போட்ட குட்டிய அவன் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறான். கர்த்தர் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே,
இந்த நாட்டில் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவை. அந்த முதல் பிறந்த ஆட்டை கொடுத்திருப்பான். அந்த ஆடு எப்படி இருக்கு? கொடுமையா இருக்கிறது, புஸ்தியாக இருக்கு. எலும்பும் தோலுமா பிறந்த ஆட்டை வந்து அவன் கொடுக்கல. அதுல பார்க்க தாயும் கனிகளை விவசாயம் பண்ணி காணிக்கை கொடுக்கிறான். ஆவேலும் காணிக்கை கொடுக்கிறான். ஒரே குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க. ஒரே குடும்பத்துல 2 பேர் கொடுக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க. காயினுடைய காணிக்கைய கனிகளை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், காயின் கொடுத்தான், ஏதோ தனமா கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆனா ஆபேல் அப்படி இல்லை, தலையீற்றை. ஆபேல் எப்படி கொடுக்கிறான்? தலையீற்று. முதல் கொடுமையானதை கர்த்தருக்கு அவன் கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கை கொடுக்கிறது விஷயம் இல்லை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது விஷயம் இல்லை. எல்லாரும் தான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள், எல்லாரும் தான் கொடுக்கிறார்கள். இங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது பாருங்க, அந்த ஏழை விதவி அவள் 2 காயின் கொடுத்தால், காசு போட்டால் என்று. அப்ப அது 2 காசு தான், அவ்வளவு காய்க்கு நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. அது என்னென்றால் அந்த மனப்பூர்வமா அவன் கொடுத்ததுதான் அவன் இயேசு பார்க்கிறார். அந்த காணிக்கை போடும்போது இயேசு பார்க்கிறாரு. அப்ப அந்த விதவிக்கு மட்டும் சொல்றாரு, அப்ப எல்லாரையும் பார்த்திருப்பாரு. கர்த்தருக்கு சொல்றப்ப தேவன் இங்க பார்க்கிறாரு. காயினும் கொடுக்கிறான், அவன் காணிக்கை பலி செலுத்துறான். ஆனா ஆபேலோடு எப்படி கொடுக்கிறான்? கொடுமையானதை முதல் முதல் ஆடு குட்டி போட்டவனா முதல் வந்து ஆண்டவருக்காக கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நினைக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் சொல்லு. நான் கூட சின்ன வயசுல நாங்க ஆடு வளர்த்தோம். அப்போ அது வேடிக்கிட்டோம். முதல் போட்ட குட்டிய ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆடு நல்ல ஞாபகம் இருக்கு, அது உடம்புல ஆரஞ்சு கலர் இருக்கு. அப்போ முதல் போட்ட குட்டியை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம்மள அவர் விட மாட்டார். எப்பவுமே ஆடு முதல் குட்டி வந்து 1 தான் போடும், அதுக்கப்புறம் தான் 2 போடும், 3 போடும். ஆனா முதல் போடுகிற குட்டியை கர்த்தருக்கு கொடுக்கிறோம்னு பிரதிஷ்டை பண்ணும்போது, பொருத்தனை செய்யும்போது, அப்போ அது முதல் போடும்போது 2 போட்டுது. நான் 1 தான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா அறியாம 2 குட்டி போட்டுது. அப்போ 1 கர்த்தருக்கு மனப்பூர்வம் வளர்த்து நல்ல பெரிய ஆடா கொடுக்கும், 1 எங்களுக்கு கிடைச்சு. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம்மள ஒருபோது அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இது எங்க வீட்டுல நடந்த அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது போல நீங்க பாருங்க, ஆண்டவர் சரீர பிரகாரமா கூட என்னை எங்க அம்மா ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. முழு நேரம் ஊழியம், வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவை காப்பாற்றணும்ட்டு அப்படி கொடுக்கல. இது வரைக்கும் நான் ஒரு 10 ரூபாய் கூட அம்மாவுக்கு வந்து நான் இதை வாங்கி கொடுப்பேன். ஐயோ, ஊழியம் காசு வேலை யாராவது ஏதாவது கொடுத்தா கூட, ஸ்வீட் கொடுத்தா கூட, சர்ச்சில் ஸ்வீட் கொடுத்தாங்க, ஐயோ எனக்கு வேணும், அது ஊழியத்தினுடைய பொருள், ஊழியத்தினுடைய நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னையே ஆண்டவர் வந்து பொருள் ஆட்டுக்குட்டிய மாட்டல, என்னையே ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்து கொடுத்தாங்க. ஆனா என்னோட முடியல, என்ன கொடுத்தாங்க ஆண்டவர். எனக்கு பதிலாக 2 என் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கூட 2 பேர் பிறந்தாங்க. அப்போ 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அவனுக்கு 2 பொண்ணு, இவனுக்கு 2 பையன். கர்த்தர் அவங்கள குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அப்ப அது அர்த்தம், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால அவர் ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார். தாயின் கொடுக்கிறான், அவன் கொடுக்காதவன் அல்ல, தாயின் கொடுக்கிறான், ஏதோ அவன் கொடுக்கிறான், அவன் கொஞ்சம் கொடுக்க செய்கிறான். ஆனா கர்த்தர் அதை என்ன செய்யல, அங்கீகரிக்கிறது. ஆபேலுடைய காயினை அங்கீகரித்தார் என்றால் மனப்பூர்வமாக நம்ம கர்த்தருக்கு என்ன செய்தாலும் கர்த்தருக்கு தான் செய்யணும் என்று மனப்பூர்வமாக நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் கர்த்தர் நம்மள அங்கீகரிப்பார்கள். சிலர்லாம் சர்ச்சைக்கு வருவாங்க, திடீர்னு வர முடியாம போயிடுவாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது, ஏன் அவங்க வரலாம் ஏன் வரலன்னா இதுதான் விஷயம். ஆண்டவருக்கு அவங்க உண்மை இல்லாதனால்தான் ஆண்டவர் அவங்க அங்கீகரிக்கல. இந்த பிள்ளைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே இங்க இருக்குதுங்க. 8-10 வருஷமா 8 வருஷமா குழந்தையில இருந்தே இருக்குதுங்க.
ஏன் இருக்கிறாங்க? அது உண்மையா இருக்குதுங்க. அப்ப அது கூட சில விசுவாசிகள் தான் உண்மையா இருக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வராங்க. சிலனால நிக்க முடியாது. நம்மையாக தான் எதையும் சொல்றது. சிலனால வந்து இருக்க முடியாது. ஏன்னால் அவர்கள் வந்தாலே ஏதாவது காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அதனால அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், என்ன ஆகுது தெரியுமா? தேவன் அங்கீகரிக்கலன்னா, தேவன் அவங்களை அங்கீகரிக்கலன்னா அடுத்தது என்ன ஆகுன்ற 5ஆம் வசனத்துல நம்ம படிப்போம். 5ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் நம்ம காணிக்கைகளை அங்கீகரிக்கலனால், தேவன் நம்ம செலுத்துகிற பலிகளை அங்கீகரிக்காவிட்டால் 5ஆம் வசனத்தில் என்ன நடக்குது என்று பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாத்தீங்களா? 5ஆவது வசனத்துல என்ன நடக்குது? அங்கே காணிக்கை செலுத்தினாங்க, இங்க காயின் ஆபேல் காணிக்கை தேவன் அங்கீகரிச்சுட்டாரு. காயினுடைய காணிக்கை தேவன் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. ஆனா அவன் கொடுத்தான், அவன் காணிக்கை கொடுத்தான், அங்க கொடுத்தான். ஆனா கர்த்தர் அங்கீகரிக்காதனால எப்படி அங்கீகரிக்கல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தர் வந்து ஒரு ஆளுடைய காணிக்கை அங்கீகரிச்சாரு, இன்னொரு ஆளு காணிக்கை அங்கீகரிக்கல. எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அங்கீகரிக்கலன்னு? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அங்கீகரிச்சவனுடைய காணிக்கை அவன் சமாதானத்தோட இருக்கிறான். அங்கீகரிக்காதவனுடைய காணிக்கை இருக்குல்ல, கர்த்தர் அவன் அங்கீகரிக்கல போன்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு என்ன நடக்குதுன்னா அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த பார்த்தே வந்து அடுத்தது எரிச்சல் உண்டாகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டிலே இருப்பாங்க, அண்ணனை கண்டா, தம்பியை கண்டா, தங்கச்சி கண்டா, அக்காவை கண்டா எரிச்சலா இருப்பாங்க. இன்னும் பெரிய நீதான் சர்ச்சைக்கு போறியா, நீதான் பைபிள் சுத்திட்டு போறியா, வெள்ளிக்கிழமை போற, சனிக்கிழமை போற, ஞாயிற்றுக்கிழமை போற, நீ இதெல்லாம் பண்றேன்னு குத்தி குத்தி பேசுவாங்க. அதுதான் எரிச்சல், அதுதான் எரிச்சல். சும்மா ஓடுறிய சர்ச்சைக்கு, சும்மா போறிய அப்படின்னு. அப்ப பாருங்க, இந்த எரிச்சல் எங்க இருந்து வருதுன்னு சொன்னால் நீங்க நல்லா விலகிக் கொள்ள வேண்டும். உங்க மேல யாராவது எரிச்சலா பேசினால், உங்களை எரிச்சலா யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. தேவன் அவங்கள அங்கீகரிக்கலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சமாதானமா இருக்கிறோம், சர்ச்சைக்கு போக நல்லதான் நல்லதான் சொல்றோம். நம்ம ஆபேல் போல இருக்கிறோம். ஆனா காயினுடைய நிலவரை என்ன? ஆபேலை பார்த்தாலே எரிச்சல். சர்ச்சைக்கு போறவங்க, சர்ச்சைக்கு ஊழியம் செய்யறவங்க, சபைக்கு ஆண்டவர் காணிக்கை கொடுக்கறவங்க, உண்மையா கொடுக்கறவங்க, அவங்கள பார்த்தாலே மற்றவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. அவங்க யாரு? அவங்க கூட இருக்கிறவங்க தான் காய். ஆனா சிலர் நீங்க பாருங்க, சபையிலே பார்க்கலாம், குடும்பத்துல அவங்க தான் நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, அவங்க தான் நிறைய முன்னாடி வராங்க, அவங்க தான் சபையில இருக்காங்க, அவங்க தான் ஊழியம் செய்வாங்க. நம்மளாம் செய்யறதா? நம்ம தான் கொடுக்கல, நம்மள தானே கொடுக்குறோம், நம்மள தானே. இந்த எரிச்சல் எங்க வருதுன்னு சொன்னால் தேவன் அவங்களை அங்கீகரிக்கலன்னா தான் இந்த எரிச்சல் வரும். இல்லைன்னா சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவு நல்லா நம்ம ஜனங்க நல்லா ஊழியம் செய்றாங்க, அவ்வளவு நல்லா இருக்காங்களே. அப்படி நல்லா இருக்கிறாங்களே நம்ம சொல்லவே மாட்டோம். ஆபேல் நல்லா இருக்கிறானே சகோதரன் சொல்லலையே. சகோதரன் எரிச்சலா தானே இருக்கான். உங்களை பார்த்து உங்க சொந்தக்காரங்க, உங்க உறவினருங்க, ஏன் ஒருவேளை சபைக்காரங்க உங்களை பார்த்து எரிச்சல் ஆகுறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க எரிச்சலா பாக்குறாங்க, எரிச்சலா உங்களை வந்து பேசுறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவங்களோட இல்ல. அதுதான் அர்த்தம். எரிச்சல் யாருக்கு வந்தது? காயினுக்கு தான் எரிச்சல் வந்தது. அப்ப காயின் கூட கர்த்தர் இல்லையே. அப்ப ஆபேல் மேல எரிச்சல், அதனால ஆபேலோட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளை பார்க்க ஜனங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பாருங்க, முதலாவது எரிச்சல் வரும். தாவீதை பார்க்கும்போது சவுலுக்கு எரிச்சல் வந்துச்சு. காரணம் என்ன? தாவீது இப்பதான் வந்தான், இப்பதான் அபிஷேகம் பெற்றான். நான் ஒரு பெரிய ராஜா, நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றேன். எரிச்சல் வந்துச்சா இல்லையா? அப்ப அவன் எரிச்சல் வந்த உடனே என்ன செய்யறான்? அடுத்தது கொலை செய்ய பிளான் பண்றான். காயின் இதை செய்யறான். காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்ய பிளான் பண்றான். அப்ப ஃபர்ஸ்ட் எரிச்சல், ரெண்டாவது கொலை பாதகன் ஆவி. நம்ம சரீர பிரகாரம் நம்ம கொலை செய்யறதுனா கூட மனசுல என்ன நினைப்பு தெரியுமா? மனசுல என்ன நினைப்போம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சாமி நல்லா வந்து இது பண்ணணும், நல்லா செய்யணும், அப்படியே எரிச்சலா இருக்கும்.
அது இருந்தா சபை வரதுன்னு தெரியல. அப்படி இப்படின்னு அவங்க மற்றவங்க மேல எரிச்சலா இருக்காங்க. ஏன்னா அது காயினுடைய ஆவி. ஆவியோட ஆவி தெரியுமா? சபைக்கு யார் வந்தாலும் பிரேஸ்லா சிஸ்டர் சோதனம் பிரதர், அது ஆவில். அப்ப நம்ம ஆவியா இருக்கிறோமா காயினா இருக்கிறோம்? நமக்கு யாராவது விசுவாசிங்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு வேலை பிடிக்கலன்னா அவங்க சோதனம் சொல்றது சோதனமே பண்றதுல அவங்களுக்கு அப்படியே நெய்சா பிடிக்கல கிடைக்காம போகுது. என்ன எரிச்சல்? ஏன் ஆவில கூட நம்ம எல்லாரும் சகோதரன் சகோதரியா இருக்கோம். பேசலாம் சோதரம் நல்லா இருக்கீங்களா, பேசலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காரியம் என்ன பண்றான்? எரிச்சலா இருக்கிறான், போறாம. ஆபேல் மட்டும் போறான். ஆபேல் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. ஆபேலுக்கு எல்லாம் செய்யறான். ஆபேல் எல்லாம் அள்ளி கொடுக்குறான். ஆபேல் எல்லாமே ஊழியம் செய்யறான். ஆபேல் முன்னாடி போய் நிக்கிறான். எரிச்சலா இருக்கா இவனுக்கு. அதனால அந்த எரிச்சலுக்கு நாம ஒப்பு கொடுக்கூடாது. யாரு சபையில முன்னாடி போறாங்களோ அவங்கள வெல்கம் பண்ணுவோம். யார் ஓட்டத்தை முன்னாடி சபையில நல்ல ஒரு ஆண்டுக்காக ஊழியம் பண்றாங்களோ அவங்கள வெல்கம் பண்ணுவோம். நல்லா இருக்கட்டும், அவங்க சபையில நல்லா இருக்கட்டும், அவங்களை ஆசீர்வதிப்போம். காய்க்கு போல எரிச்சல் பட்டு நம்ம கொலை பதங்கனாக கொலை பதங்கள் என்னது சாவடிச்சிருவாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுறோம் விரோதமாய் அவங்கள சபைக்கு வராத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். காயின் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? காயின் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பீங்க? சபைக்கு இன்னுமா போறீங்க நீங்க, அங்க ஏன் சபைக்கு போறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க தான் காயினே. ஏன் சபைக்கு போறன்னு கேட்கிறவங்க ஆபேல். ஏன் நீ சபைக்கு போல என்ன கேட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்து குடும்பம். ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. பால்காரன் வந்துட்டான். அதை வாங்கி இருக்கிற விதத்துல 9:15 ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிறாங்க, என்ன பார்த்தீங்கன்னா ஃபாதர் சபைக்கு போல, சபையை நான் தான் நடத்துறாரு, நானே அன்னைக்கு லேட்டு. அப்போ ஒரு பாருங்க இந்துக்காரங்க நம்மளை பார்த்து ஃபாதர் சபைக்கு போலேன்னு கேட்கிறாங்க. அவங்க ஆபேல், அவங்க இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும், அவங்க நல்ல மனசு, அதான் சபைக்கு போலேன்னு கேட்கிறாங்க. காயின் என்ன பண்ணுவான்? ஏன் சபைக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. காயின் என்ன சொல்றான்? ஏன் சபைக்கு போற? எதுக்கு நீ காணிக்கை கொடுத்த? எதுக்கு முதல் அள்ளி கொடுத்த? தலையிட்ட. இது காயின். சபைக்கு போகாத, நீ அந்த சபைக்கு போகாத, நீ அங்க போகாதன்னு சொல்றோம் காயின். காயின் கூட சேர்ந்தால் நம்மளும் தரித்திரம் குடிச்சு சாபம் குடிச்சு கையில 10 பைசா இல்லாத போயிடும். நீங்க நல்லா விலகி கொள்ளுங்க. உங்க கையில பணம் இருக்குன்னா நீங்க ஆபேலா இருங்க. உங்க கையில 10 பைசா கூட இல்லாம இருக்கணும்னா நீங்க காயினா இருங்க. காயினுக்கு தான் தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலை தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஆபிரகாம் கிட்டே பணம் இருக்கு, லோத்து கிட்டே பணம் இருக்கு. 2 பேரும் சகோதர குடும்பத்துல ஒண்ணுதான், சொந்தக்காரங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ லோத்தை விட்டு வா, நீ வந்தாதான் உன் பணம் உன் சொத்தெல்லாம் உன் கையில இருக்கும். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிழை வந்தான். ஏன்னா லோத்து செபிக்காதவன், லோத்து பின்மாற்றக்காரன், லோத்து ஒரு காய்கறி போல, அவன் எரிச்சல் உள்ளவன், அவன் எப்போதும் சண்டை போட்டே இருப்பான். லோத்து பாருங்க, அவன் எப்போதும் லோத்துடைய ஆட்களுக்கு அவன் சண்டை வந்துட்டே இருக்குல்ல, லோத்து சண்டை போட்டுட்டே இருப்பான். அப்ப லோத்துடைய கண்ணை எப்போ பார்த்தாலும் சண்டையே இருப்பாங்க. வாயின் சண்டை, பேச்சு சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை அப்படியே இருப்பாங்க. ஆராதனை கூட வராம சண்டை போட்டுட்டு வீட்டுல இருப்பாங்க. மூஞ்ச திருப்பிப்பாங்க, ஒன்னா இருக்க மாட்டாங்க, பக்கத்துல உட்கார மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்க காயினுடைய ஆவி, எரிச்சல் ஆவி. கடைசியில் அப்படிப்பட்டவங்க கையில பணம் இருக்காது. காயினை போல இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்காது. ஏன்னா தேவன் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார். ஆபேல் கிட்ட தலையிட்ட ஆண்டவர் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது தேவன் அங்கு பாருங்க எப்படி கொண்டு ஆசீர்வாதத்தை வழி நடத்துகிறார். படிக்கும் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயினை பார்த்து சொல்றாரு, ஏன் எரிச்சல் ஆனதுனால முகநாடி என்ன பண்ணுது? வேறுபட்டது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் போது காயினை போல ஆபேலை போல இருக்கிறவங்க ஒரு விசுவாசி ரோட்ல வராங்கன்னா, சோதரன் சிஸ்டர், சோதரமா, சோதரம் பிரதர், ஐயோ பாஸ்டர் வராது, நம்ம போய் பாஸ்டருக்கு ஒரு சோதரம் பண்ணுவோம், ரோட்ல வந்துட்டு இருக்கிறாரு, ஐயா சோதரன் சொல்லிட்டு போவோம். இவங்க வந்து ஆபேல்
காயின் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் அங்க வரும்போது டக்குன்னு எங்க சத்துக்கு வந்து ஓடுவாங்க. ஏன்னா முகம் வேறுபட்டது, பாஸ்டரை பார்க்க முடியாது, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்க முடியாது. ஏன்னா முகம் வேறுபட்டது. அவரை பார்த்தா அவர் நம்மள என்ன சொல்வாரோ, அவர் நம்மளை திட்டுவாரோ, அவர் நம்மளை பேசுவாரோ, அவர் நம்மளை ஏதாவது இது பண்ணுவாரோ, நம்மளை மதிப்பாரோ, நம்மளை மதிக்கப்பட்டாரோ, இதெல்லாம் கேள்வி. காயினுடைய முகம் வேறுபட்டுச்சு. உன் சகோதரனை பார்த்து உன் முகம் என்ன செய்ய வேறுபட்டது. நம்முடைய முகத்துல வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒரு ஆளை பார்த்தோட தெரியாம திரும்பணும், அது வேற விஷயம். நமக்கு பிடிச்சா சிரிக்கிறது, பிடிக்கலன்னா மூஞ்ச திருப்பிக்கிறது, இதெல்லாம் யாருனால் காயின். இதெல்லாம் யாரு? காயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய முகத்துல வேறுபடுத்தல் வரக்கூடாது. சபைக்கு வந்தால் ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷத்தோட போகணும். கை கொடுக்காவிட்டா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சந்தோஷமாக ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு போகணும். அதுதான் ஆபேல். காயின் என்ன செய்தான்? எரிச்சல் ஆனதுல அதை என்ன பண்ணணும்? முகத்துல வேறுபட்டது. தேவையில்லாத ஆட்கள் கூட பேசக்கூடாது, பின்மாற்றக்காரர்களோட பேசக்கூடாது, சபைக்காரர்களோட அவங்க பேசக்கூடாது, அது தப்பு இல்லை. நார்மலா நம்முடைய முகத்தை என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. நம்முடைய முகத்தை மாற்றக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய முகம் பார்க்க காயினை போல மாறன் என்று இங்க அடுத்தது 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயின் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய். வேலை செய்யற இடத்துல நீ நன்மை செய். உங்க ஓனர் வந்து ஒரு 10,000 ரூபாய் கீழே போட்டாரு தெரியாம, ஓனருக்கு அந்த 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது நன்மை, அது நன்மை. ஓனருடைய பணத்தை திரும்பி எடுப்போம்னாலும் அது தீமை. அப்போ நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? வேலை செய்யற இடத்துல நன்மை செய், வீட்டுல நன்மை செய், ஆபேலுக்கு சகோதரனுக்கு நன்மை செய், சகோதரிக்கு நன்மை செய் இல்லையா? உன் சகோதரன் சகோதரிக்கு நீ நன்மை செய், உன் குடும்பத்துல நன்மை செய், சபையில நன்மை செய், சபையில நன்மையை பேசு. சபையில யாரை பத்தி குறை சொல்ல? காயின் குறை சொல்லுவான், காயின் குறை சொல்றேன், மூஞ்ச மாத்துருவேன். ஆனா ஆபேல் வந்து அப்படி இல்லை, அவன் நன்மை செய்யறான். யார் என்ன குறை தரலாம்? வாங்க உட்காரு. தான் இடத்த கொடுக்குறவன் ஆபேல். அவன் அங்க இடத்த கொடுத்து உட்காரு, அட்ஜஸ்ட் பண்ணி. தாய் என்ன பண்ணுவான்? கிட்ட வர நீ இடம் தனிப்போ சனிய காலை தெரிச்சுட்டே போடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நினைக்கிறதுலாம் காயின். ஆபேல் அப்படி இல்லை, அவன் பூரமான சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லை. அப்ப நன்மை ஆபேல் செய்தான் அர்த்தம். காயின் நன்மை செய்யல. அவன் பலி செலுத்துகிறான், காணிக்கை கொடுக்கிறான், ஆனா நன்மை செய்கிறான். பாத்தீங்களா? அப்ப நம்ம கூட ஆண்டவருக்கு சில நேரத்துல காணிக்கைகள் கொடுக்கிறோம், தசமமா கொடுக்கிறோம், ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம். ஆனா அது நன்மைக்கு ஏதுவாக இல்ல. ஏதோ நம்ம கொடுக்கிறோம், அப்படி இல்ல. நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து கூட நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படி நன்மை செய்கிறவராக இருந்தாலும் இயேசுவின் மூலம் அற்புதங்கள் நடந்துச்சு. நீங்க நன்மை செய்கிறவராய் இருந்தால் கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்வார். கையில் கட்டி யார நாமத்தை நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய காரியங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதனால்தான் நீங்க அமாவாசை கொடுத்துல பாருங்க, சிலர் வந்து என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் நான் பண்ணு வாங்கி தரேன், எல்லாருக்கும் நான் பப்ஸ் வாங்கி தரேன், எல்லாருக்கும் பன்பாட்டு வாங்கி தரேன், சிலர் மனப்பூர்வமா சொல்றாங்க. சபைக்கு வரவங்க மாட்டல, சபைக்கு வராத கூட சொல்றாங்க. யார் அதை செய்ய முடியும் சொல்லுங்க? இந்த காலத்துல நீங்க யோசித்து பாருங்க, விசுவாசிகள் தசமமாகவே கொடுக்கறது இல்லை, ஒரு காணியை கூட கொடுக்கறது இல்லை, அப்படியே சும்மா வந்துட்டு போற இந்த காலத்துல சபைக்கே வராதவங்க கூட, சபைக்கு வரவங்களும் சபைக்கு வராதவங்களும் அவங்க மனப்பூர்வமா நான் இதை தரேன். நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், இது வந்து அதிகம் பணமாக வெளியே பண்ண மாட்டேன் கொடுத்தாங்க. இல்ல நான் பணம் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். அப்படி ஒருத்தர் சபைக்கு வராது, இன்னொருத்தர் அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் டிஃபன் நான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறேன். ஐயோ நான் சொன்னேன் எவ்வளவு ஆகும் டிஃபன்? நிறைய ஆகும், நான் கொடுக்குறேன்.
அப்புறம் ஒரு நாள் நம்ம அமாவாசை கூட்டத்துல வெஜிடேரியன் பிரியாணி நம்ம கொடுத்தோம். ஒரு அம்மா, ஒரு சகோதரி தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி தான் அந்த பணத்தை கொடுத்தாங்க. கவுக்குல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி, அதை போய் ஆர்டர் பண்ணி அன்னைக்கு அமாவாசை கூட்டத்துல எல்லாருக்கும் வெஜிடேரியன் பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்தோம். ஒரு தாய், ஒரு சகோதரி, அவங்க தான் பணத்தை கொடுத்தாங்க. சபைக்கு வராதவங்க, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அப்போ கர்த்தருக்கு நன்மை செய்தால், சபையிலே நன்மை செய்தால், ஆண்டவருக்காக நன்மை செய்தால் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். கைகள் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையில நம்ம நன்மை செய்தால் சபையில கர்த்தர் மேன்மையா வைப்பார். நம்ம சொல்லிக்கலாம் பணம் கொடுக்கறது தான் வைப்பாங்க, அதுதான் உண்மை. கர்த்தருக்கு கொடுத்தாதான் அவர் மேன்மையா வைப்பாரு. ஆபர் கொடுத்தா கர்த்தர் ஆபரை பத்தி பேசுறாரு. காயின் என்ன செய்யறான்? ஏமாத்துறான். காயின் வந்து ஏமாத்துறான், உண்மை இல்லை, ஏதோ கொடுக்குறான். அப்ப காயினுக்கு என்ன இல்ல? மகிமை இல்ல. அவன் கடைசியில சாபம் ஆயிடுச்சு. அவன் போற இடம் சாபம், குடும்பம் சாபம், எல்லாமே சாபம். சிலர்லாம் அப்படிதான். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. பணம் வந்தாலும் சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கல. ஏன் கையில காசு நிக்கல? ஏன் கையில காசு இல்ல? ஏன் சொன்னால் உனக்கு மேன்மை இல்லை. நீ நன்மை செய்தால், நீ யாராலுமே நன்மை செய்கிறாயே, கர்த்தருக்கு நன்மை செய்தாயா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நன்மை செய்வாங்க. குடிகாரங்க எல்லாம் குடி வாங்கி கொடுப்பாங்க. பாக்கு போடுற போதை பொருள் வாங்கி எல்லாருக்கும் போதை பொருள் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பார்ட்டி வைப்பாங்க. எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. தன்னை மெச்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் நாங்க எல்லாம் மதிப்பாங்க. கர்த்தருக்கு செய்தாதான் கர்த்தர் மதிப்பாரு. இங்க சொல்லப்பட்டு நீ யாருக்கு என்ன செய்தாலும் உனக்கு தர்மதான் பிடிக்கும். ஆனால் இந்த கர்த்தருக்கு அவன் நன்மை செய்யும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றுதான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் நேரா கேட்கிறாரு, நேராவே கேட்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமா இல்ல, கர்த்தரே கேட்கிறார். காயினை பார்த்து, நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இருக்குல்ல, உனக்கு மேன்மை இருக்குல்ல. அப்ப நன்மை செய்தாதானே மேன்மை. அப்ப நீ எந்த நன்மை செய்யாத கர்த்தர் உன்னை எப்படி மேன்மையா வைப்பாரு? ஒரு சபையில வந்து ஒரு ஊழியர் செய்வோம், ஒரு சேரை தொழிப்போம், ஒரு மாப் போடுவோம், ஒரு ரூமை கழுவோம், வீட்டை கழுவோம், பாத்ரூம் போடுவோம், மேல மாப் போடுவோம், வேலைகளை செய்வோம், பெருக்குவோம், கூட்டுவோம். இது மாதிரி ஏதாவது ஒரு நன்மையான ஒரு ஊழியர்கள் செய்யும்போது அந்த பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா. மேன்மையாக சபையில உயர்த்துவார். இந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கு வந்து நல்லா ஊழியம் பண்ணதுங்க, பாட்டு பாடுங்க, வர்ஷிப் பண்ணதுங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் ஜோப் பண்ணுங்க, எல்லாம் செய்யறாங்க. இவங்க எல்லாம் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கணும் தெரியுமா? பாஸ்டர் ட்ரைனிங் எடுக்கல. இங்க இவங்க எல்லாம் என்ன ட்ரைனிங் எடுத்தாங்க? என்ன ட்ரைனிங் உங்களுக்கு வந்தோடனே? பாத்ரூம் கழுவுற ட்ரைனிங். இவங்க எல்லாம் பாத்ரூம் டாய்லெட் கழுவணுங்க சர்ச்சில். இவங்க எல்லாம் பாஸ்டர் படிச்சுட்டு என்ன வேலை? பாத்ரூம் டாய்லெட் கழுவி வருஷ கணக்காக செய்துதான் இவங்க மைக் முடிச்சிருக்காங்க. பாஸ்டரா படிச்சுட்டு பாஸ்டரா படிக்க ஒரு சில நேரத்துல வந்து அப்படியே ஆள் பிடிச்சிருக்கிறாங்க. பாத்ரூம் விலக மரத்தை பிடிச்சவங்க மைக்கு பிடிக்கிறாங்க. அது அர்த்தம் என்னால், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? கஷ்டப்படாம உயர்வு இல்லைங்க வாழ்க்கையில. வேலை செய்யாம உயர்வு இல்லை, கஷ்டப்படாம உயர்வு இல்லை. அது போல நன்மை செய்தால் உனக்கு மேன்மையா? கர்த்தருக்கு நன்மை செய்வோமா? இயேசு நன்மை செய்தார் இல்லையா? அடுத்த வசனத்துல நம்ம படிக்கும் போது கர்த்தர் பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறாரு. 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்களில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, காயின் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்புறான். தன் சகோதரனே விரோதமாய் எழும்புறான். உன் சகோதரன் உனக்கு விரோதமா எழும்புவான். உன் சகோதரி உனக்கு விரோதமா எழும்புவாங்க. விசுவாசிகள் உனக்கு விரோதமா எழும்புவாங்க. சபைக்காரங்க எழும்புவாங்க. உன் சொந்தக்காரங்க எழும்புவாங்க. ஒரு தெருவில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. காயின் ஆபேலுக்கு விரோதமாய் பேசலாம். பாருங்க, ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசக்கூடாது. யாராவது யார் கேட்டதான் அவன் நல்லவன் தான் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில பொதுவா சபையில ஜனங்களுக்கு கண்டிக்க ஊழியக்கார மாத்திரம் பாஸ்டர் மட்டும்தான் கண்டிப்பார்.
மற்ற யார் என்ன சொன்னாலும் கண்டிக்கவோ மற்ற நல்ல விரோதமாய் சொல்லக்கூடாது. நல்லதான் சொல்லணும். யாவரையும் நல்லதா சொல்லணும். அவங்க நல்லவங்க, அவங்க நல்ல பிள்ளைங்க, நல்ல விசுவாசிங்க, நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், அப்படிதான் செய்யும். ஓகேங்களா? அப்படி அர்த்தம் காயின் ஆபேலுக்கு விரோதமா பேசலாம். அப்ப உனக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க யாரு? காயின். அவங்கள விட்டுருங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடும். அவங்க வாழ்க்கை அப்படியே அந்த சந்ததி அப்படியே முடியுது. ஆனா ஆபேலுடைய சந்ததி தான் மேல வருது. அவன் மறித்தாலும் அவனுக்கு ஒரு குழந்தைய மீண்டும் மாக்க ஏவாளுக்கு குழந்தை கொடுத்தா அந்த இடத்துல வரா. அப்ப ஆபேலுக்கு விரோதமா பேசுவது, உங்களுக்கு விரோதமா பேசினாங்கன்னா விட்டுருங்க. கர்த்தர் அவங்களை பார்த்துப்பாரு. காயினுக்கு தண்டனை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் கொடுத்தாரு. உங்களுக்கு விரோதமாய், உங்களை கேவலமாய், உங்களை அசிங்கமாய் யாராவது பேசினால் நீங்க கர்த்தர் கையில கொடுத்துருங்க. கர்த்தர் கையில கொடுத்துருங்க. அவங்களுக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. அடுத்ததாக நம்ம இங்க படிக்கும் போது தொடர்ந்து ஆண்டவரும் அவங்களுக்கும் இங்க போயிட்டு இருக்கு. 9ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சகோதரன் எங்கே கேட்கிறான்? தெரியாது இருந்தான். இப்ப அவன் என்ன பண்ணான்? கொன்னுட்டான். சகோதரனை கொன்னுட்டான். கொன்னுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கான் காயின். தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த விஷயம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கான். உன் சகோதரன் எங்கப்பா? எனக்கு தெரியாத. சில நேரத்துல தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு, அருவருப்பான காரியங்கள்லாம் பண்ணிட்டு, அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி சில நேரத்துல ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. நிறைய பேர் அப்படியே சர்ச்சுக்கு போவாங்க. காலையில 7 மணிக்கு ஏதோ ஒரு கோயில போய் அங்க போய் மந்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு வந்து சர்ச்சில் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அருவருப்பான காரியங்கள், தேவன் பிடிக்காத காரியங்கள் எல்லாம் போயிட்டு சர்ச்சில் சும்மா உட்காந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லை, வச்சிருக்கிறாரு. நீ எல்லாம் பண்ணிட்டு உன் சகோதரன் எனக்கு தெரியாது, அவன் ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்காங்க. அதனால அறிக்கை செய்யும் போது கூட பாருங்க, திருவிருந்து பத்தி எடுக்கும் போது அறிக்கை செய்யணும்னு சொன்னா சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கும். எப்பதான் அறிக்கை செய்யுது, எப்ப சுத்திகரிக்கப்படுவது, எப்ப ஞானசன் எடுக்கிறது, எப்ப அபிஷேகம் பெறுவது, எப்ப ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவர் மனுஷனா மாறுது, எத்தனை வருஷம் வேணும்? இன்னும் நம்ம திருத்துவதற்கு இன்னும் எத்தனை வருஷம் வேணும்? அருமையானவர்களை சீக்கிரமாக ஆண்டவருக்கு திருத்தி வரும். கடைசி 10ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவர், என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலை அவன் கொலை செய்து விட்டான் எரிச்சலாக. ஆனா இப்ப ஆபேலை செத்து விட்டான். ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்த பழி வாங்கிட்டான். ரத்த பழி காயின் மேல சுமர்த்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்த பழி எப்பொழுதும் நம்ம மேல வரக்கூடாது. மற்றவர்களுடைய அக்கிரமத்துக்கும் மற்றவர்களுடைய பாவத்துக்கும் நம்ம உட்படக்கூடாது. மற்றவர்களை நம்ம காட்டி கொடுக்கவோ, மற்றவர்களுடைய பாவத்தை அக்கிரமத்தையும் நம்ம வெளிப்படுத்தவோ, மற்றவர்களுடைய காரியத்தை நம்ம ஈடுபட்டால் அந்த சாபம் நம்ம தலையில விழுந்துரும். அப்போ ஆபேலுக்கு விரோதமாய் பண்ணிட்டு காழி கொண்டு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆபேலுடைய ரத்தம் தேவன் நோக்கி கூப்பிடுது. தேவன் நோக்கி உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. பேசு. ரத்தம் இங்க பேசுகிறது. யாருடைய ரத்தம் பேசுறது? ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது. அப்போ ஆபேலுடைய ரத்தம் தேவனுடைய பேசுகிறது. அதனாலதான் ரத்த பழி நம்ம மேல வரக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தம் பேசும். ரத்தத்துக்கு உயிர் இருக்கு. அப்படிதானே? ரத்தத்துக்கு உயிர் இருக்கு. 3 பேருடைய ரத்தத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். ஷாகா கர்த்தருக்கு சொல்றேன். ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. வானத்துக்கிட்ட பேசு. ஆபேலுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் அதே போல இந்த பூமியில சிந்தப்படும் போது, ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்படும் போது தேவன் நோக்கி கூப்பிடுச்சு. ஏசாத்தோட ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படும் பொழுது பூமி எங்கும் அந்தகாரமா இருந்தது, நடுக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிப்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவை குத்தினான். உடனே
உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, ஏசப்பா சிலுவையில இருக்கும்போது போர்ச்சவன் ஈட்டியை கொண்டு வந்து விழாவில் குத்தினான். அப்பொழுது குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு கீழே சிந்தின. ஏன் தண்ணீர் வந்துச்சு? ரத்தம் தானே வரணும். கத்தியில குத்தினா, ஈட்டில குத்தினா, ரத்தம் தண்ணீர் ஏன் வந்துச்சு? ரத்தமே இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எல்லா ரத்தமும் கீழே சிந்தப்பட்டுச்சு. கடைசியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தான். அந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் வச்சுக்க கூடாது. அவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்காக வச்சுக்க கூடாது. ஜனங்களுக்காக அந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில விழுது. அதோடு கூட தண்ணீரும் விழுந்து. அப்ப பூமி எங்க எப்படி இருந்துச்சான்? அந்த காலம் பூமி என்ன சொல்லியிருக்கோம்? அந்த நேரத்துல ஏசப்பா ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படும் போது என்ன சொல்லியிருக்கோம்? பூமி ஏன் அந்த காலமாச்சு? பயப்படுது பூமி. பூமி என்ன சொல்லி இருப்போம் என்று நாம் யோசிக்கும் போது, பூமியால ஏசப்பாவோட ரத்தத்தை தாங்க முடியல. ஏனால் அது ஆபேலுடைய ரத்தம் இல்ல, பரிசுத்தமான ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், மகிமையான ரத்தம். சொன்னால் சொல்லிக்கொண்டிருப்பான். ஏசப்பா ரத்தம் சிந்தின உடனே இந்த பூமியில தாங்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? ஆபேல் ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ரத்தம் பரலோகத்தில் பேசினது, சாட்சி கொடுக்கிறது. ஓகேங்களா? மற்றவங்களுடைய ரத்த பழிக்கு நம்ம குற்றவாளியாக மாறுது. இரண்டாவது, ஏசப்பா ரத்தம் பூமியில சிந்தப்படும் பொழுது பூமி எங்கும் அந்தகாரமா இருந்தது. பிசாசு என்ன பண்ணிருக்கோம்? ஏதோ ரத்தம் எங்களால தாங்க முடியல. அன்றைக்கு ஏசப்பா ரத்தத்தை விட்டு ஒப்பு கொடுக்கும் ஒரு சிலுவில சாத்தானுடைய தலைய, சர்வத்தின் தலைய நசுக்கி விட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் ரத்தம் செஞ்சதுன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. நீங்களும் நானும் சபைக்கு வந்திருக்க மாட்டோம். ஏசப்பா ரத்தத்தினாலதான் நம்ம கழுவப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு சபையில வந்திருக்கிறோம். ஏசப்பா ரத்தம் செஞ்சதுன்னா நம்ம சபைக்கு வந்திருக்க மாட்டோம். சபையே இருந்திருக்காது. ஏதோ பழைய காலத்துல ஒரு ஆராதனை பண்ணிட்டு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஃபர்ஸ்ட் ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தை பேசினது. ஏசப்பாவுடைய ரத்தம் பூமியிலிருந்து சிந்தப்படும் போது பூமியும் அந்தகாரமாக இருந்தது. பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. மூன்றாவது ரத்தம் ஸ்தேவான். ஸ்தேவான் என்று புதிய ஏற்பாடுகளை பார்க்கும் போதும் அங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 55ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 படிக்கலாம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். அப்போ தன்னுடைய ஆவியை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். கல்லெறியும் போது என்ன செய்ய, என்ன வந்திருக்கும்? உடம்புல ரத்தம் சிந்தப்படுது. ரத்தம் பூமியில சிந்தப்படும் போது ஸ்தேவானுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. 3 ரத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆபேலுடைய ரத்தத்தில் என்ன நடந்துச்சு? ஆபேலுடைய ரத்தத்தில் என்ன நடந்துச்சு? ரத்தம் பேசுது. அப்போ உங்க ரத்தம் என் ரத்தம் பேசும். ஏன்னா அதுல என்ன இருக்கு? ரத்தத்துல உயிருக்கு, ஜீவன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆபேலுடைய ரத்தம் பூமியில இருந்து பரலோக தேவனுடைய பேசுச்சு. ஏசப்பா ரத்தம் பூமி அந்தகாரமாய் சாத்தானுடைய தலையை நசுக்கி, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிச்சு. ஏசப்பா ரத்தம் தான் நம்ம பாவத்தை மன்னிச்சது. ஓகேங்களா? இரண்டாவது, ஏசப்பா ரத்தம் நம்ம பாவத்தை மன்னிச்சது. மூன்றாவது, ஸ்தேவான் ரத்த சாட்சியா மறிக்கிறான். கல் அடிக்கிறாங்க. அப்ப ஸ்தேவான் ரத்தம் சேர்த்தும் போது ஸ்தேவானோட ரத்தம் என்ன நடந்துச்சு? பரலோகத்தை திறந்து அவன் தேவ மகிமை இயேசுவை காண்கிறான். அப்போ ஸ்தேவானோட ரத்தத்துக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. வேல்யூ. ஏசப்பா ரத்தத்துக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாத்தான் தலை நசுக்கப்பட்டது. ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி கூப்பிடுகிறது. 3 விதமான ரத்தத்தை பார்த்தோம். இன்னும் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆபேலை போல மாற வேண்டுமா, காயினை போல மாற வேண்டுமா? இருவரும் காணிக்கை செலுத்துகிறார்கள். இருவரும் காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனா தேவன் ஒரு ஆள் காணிக்கை அங்கீகரித்தார், இன்னொரு ஆள் காணிக்கை அங்கீகரிக்கிறது. நம்ம காணிக்கை தேவனுக்கு கொடுக்கிறது கூட, காணிக்கையா இருக்கட்டும், தசமமாக இருக்கட்டும், அதுல கொடுக்கிறது கூட உண்மையாக இருக்க வேண்டும். கொடுக்கிறது கூட உண்மையா, அந்த நோட்டு கூட 10 ரூபாய் அவ்வளவு அதை நசுக்கி, சில பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க காணிக்கை போடும்போது 2 கிழிச்சு கூட போட்டுருக்கணும்.
சின்ன பிள்ளைங்க கையில நசுக்கி ரெண்டா கிழிஞ்சிருக்கு அந்த நோட்டை இருக்கு. அப்படியே என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்ப அத நசுக்கி பிழிஞ்சி கசுக்கி அப்படிலாம் இல்ல, அவன் தலையீட்டை மேன்மையாக கர்த்தருக்கு கொடுத்தால் நல்ல பங்கை தேவன் கொடுக்க வேண்டும். ஒரு சொத்தையோ ஒரு இதுவோ அதை சொத்தையான காணிக்கை நம்ம கொடுக்க வேண்டும். எது கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்காக என்ன கொடுத்தாலும் நல்ல பிள்ளைகளை தான் கர்த்தருக்கு ஊழியத்துக்கே கொடுப்பாங்க. என் பிள்ளை நல்லா போய் ஊழியம் செய்வோம், நல்ல பிள்ளைங்களை கொடுப்போம் இல்லையா? அப்ப அது மாதிரி நல்ல எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு உண்மையாய் மெய்யாய் தேவனுக்கு சுகந்த காணிக்கையாக கர்த்தருக்கு நாம் என்ன கொடுத்தாலும் மேன்மையாய் கொடுக்க வேண்டும். முதல் எடுத்து வச்சிடணும். நம்ம எல்லாம் சாப்பிட்டு நம்ம ஓத வச்சுட்டு நம்ம அதை கொண்டு வந்து பாஸ்டர் கொடுக்கணும். ஒரு வியாபாரி இருந்தாரு, நான் ஒரு இடத்துல ஊழியர் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு மிச்சம் இருந்து அந்த ஓட்ட தக்காளி பழைய காய்கறி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை கொடுப்பாரு. ஐயா நாளைக்கு சர்ச்சுக்கு வச்சுக்கோ, சாம்பார்ல போட்டு வியாபாரம்லாம் பண்ணி மிச்சம் இருந்த ஒரு அழுகி போன தக்காளி எல்லாம் ஓட்ட தக்காளி அதெல்லாம் வந்து கொடுப்பாரு. நான் வாங்கிட்டு வந்து பார்த்தா என்னடா இதை கொடுத்துட்டாரு, அதை எப்படி போடுறது ஜனங்களுக்கு இல்லையா? சாப்பாடு கொடுக்குறாங்க ஆராதனையில, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்கறி வாங்கிட்டு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அதே இல்ல, இதான் காயின் பண்ண வேலை. காயினு கொடுத்தான், ஆதரவுக்கு கொடுத்தான். அவன் மேன்மையானதை கொடுக்கல, முதல் கொடுக்கல. அவன் என்ன செய்யறான்னா அவன் எதை கொடுத்தான். ஆனா ஆபேல் அப்படி கிடையாது, அவன் தலையீற்றே. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல பாருங்க, நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதா, நமக்கு எதை கிடைக்குதா, முதல்ல 1ஆம் தேதி சம்பளம் போட்டு அப்பவே எடுத்து வச்சிடணும். 5ஆம் தேதி சம்பளம் டக்குன்னு தனியா வச்சிடணும். நம்ம என்ன பண்ண தெரியுமா, அதோடு சேர்ந்து செலவு பண்ணிட்டு கடைசியில் ஐயோ இஎம்ஐ காட்டணும், அது காட்டணும், இதை காட்டணும். ஏன்னா ஊர்பட்ட இஎம்ஐ ஊர்பட்ட கடன் எவன் கொடுக்குறான்னு பார்த்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அங்க போயிட்டு எல்லாம் கடைசியில ஐயோ எதுவுமே கொடுக்க முடியும். ஏதோ ஒண்ணு கொடுப்போம் காயினை போல. மேன்மை நம்ம வாழ்க்கையிலே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நன்மை செய்வோமா? கண்களை போடுவோம். ஆபேல் காயினுடைய காணிக்கைகளை பார்த்தோம். ஆபேல் காயினுடைய காணிக்கைகள் எப்படி இருந்தது? தேவன் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அது மேலதான் பலிபீடம் கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு, காயின் மேல இல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் மேல அக்கினி வந்து இறங்கணுமா? உங்க மேல அக்கினி வந்து இறங்கணுமா? கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணுமா? கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அக்கினி அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல வந்து இறங்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையில ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இறங்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வீட்டின் மேல இறங்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைப்போமாக. தேவ அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. கர்த்தருடைய அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. அங்கே பார்க்கும்போது எலியாவினுடைய பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்குகிறது. எலியா நேர்த்தியாய் பலி செலுத்தினான். எலியா செப்பனிட்டு நேர்த்தியாய் பலி செலுத்தினான். எலியாவின் தேவன் எங்கே? கர்த்தருடைய அக்கினி எலியாவின் பலிபீடத்தில் இறங்குகிறது. இந்த வேளையில் சபையிலே கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஆபேலுடைய காணிக்கை ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொரு மேல தேவ அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை உண்டு.